ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அமோனியா பத்தி தான். அமோனியான்றது ஒரு நைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் சேர்ந்த ஒரு சிம்பிளான மாலிகுல். இத பத்தி ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா அமோனியாவால ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஒதுக்குறதுல தப்பே இல்லை. 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி நைட்ரஜன் பற்றாக்குறை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. பயிர்களுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்களான என்பிகேல நைட்ரஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நினைக்கலாம் காத்துல தான் 70% நைட்ரஜன் இருக்கே, அதை அப்படியே எடுத்துக்க முடியாதான்ட்டு. ஆனா பயிர்களால அந்த நைட்ரஜனை டைரக்டா எடுத்துக்க முடியாது. நைட்ரேட்டா மாத்தி தான் எடுத்துக்க முடியும். இயற்கையில சில பாக்டீரியாவும் பூச்சிகளாலையும் காத்துல இருக்க நைட்ரஜனை நைட்ரேட்டா மாத்தி செடிகளுக்கு கொடுத்துட்டு இருந்துச்சு. இது அதிக அளவு பயிரிடும் போது பத்தவே பத்தாது. மக்கள் இயற்கை உரத்தை தான் அதிகமா சார்ந்திருந்தாங்க. 1909ல ஃப்ரிட்ஸ் ஹேபர் அப்படின்ற ஜெர்மன் கெமிஸ்ட் காத்துல இருக்க நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் கேட்டலிட்டிக் ப்ராசஸ் மூலமா ஒன்று சேர்த்து அமோனியாவா மாற்றக்கூடிய மெத்தடை கண்டுபிடிச்சாரு. 1913ல கார்ல் பாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெர்மன் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட் இந்த அமோனியாவை அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸை உருவாக்குனாரு. இவர் இன்னைக்கும் பவர் டூ சேர்றதுல நம்பர் 1 இருக்கக்கூடிய பாஸ் கம்பெனியை உருவாக்குன ராபர்ட் பாஸோடைய அண்ணன் பையன் தான். காத்துல இருக்க நைட்ரஜனை அமோனியாவா மாத்துறது அவ்வளவு லேசப்பட்ட காரியம் கிடையாது. நைட்ரஜனுக்கு நடுவில் இருக்க ட்ரிபிள் பாண்டு ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை பிரிச்சு ஹைட்ரஜன் கூட சேர்த்து அமோனியாவா மாத்துறதுக்கு ஹை டெம்பரேச்சரும் ஹை ப்ரெஷரும் ஸ்பெஷலான கேட்டலிஸ்டும் தேவைப்படும். இதைத்தான் ஹேபர் பாஸ் ப்ராசஸ் மூலமா இவங்க சாதிச்சு காட்டினாங்க. இதுக்கு கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பிரைஸ் அவங்களுக்கு கிடைச்சது. அமோனியாவை ஈஸியாக உற்பத்தி பண்ண முடிஞ்சதுனால சிந்தட்டிக் ஃபெர்டிலைசரை அதிகமாக தயாரிக்க முடிஞ்சது. இதனால ஃபுட் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாச்சு. கோடிக்கணக்கான மக்களுக்கு சாப்பாடு போட முடிஞ்சது. இன்னைக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 50% நைட்ரஜன்றது இந்த ப்ராசஸ் மூலமா வந்தது தான். இதனால தான் 1900ல 160 கோடியா இருந்த மக்கள் தொகை இன்னைக்கு 800 கோடியா மாறி இருக்கு. அமோனியாவுக்கு இன்னொரு முகம் இருக்கு. அமோனியாவை ஆக்சிடைஸ் பண்றது மூலமா நைட்ரிக் ஆசிடை உற்பத்தி பண்ண முடியும். ஆர்டிஎக்ஸ், டிஎன்டி, டைனமைட் மாதிரியான வெடிபொருட்களை தயாரிக்கிறதுக்கு இந்த நைட்ரிக் ஆசிட் தான் முக்கியமான மூலப்பொருள். முதல் மற்றும் 2ஆம் உலகப் போர்ல இந்த ப்ராசஸ் மூலமா உருவாக்குன அமோனியா வச்சு தான் ஜெர்மனி தன்னோட ஆயுதங்களையும் வெடிபொருட்களையும் தயாரிச்சாங்க. இன்னைக்கும் அமோனியாவோட தாக்கம்ன்றது இருக்கு. 2020ல பெய்ரூட்ல நடந்த பிளாஸ்ட் 2500 டன் அமோனியம் நைட்ரேட்டை தேக்கி வச்சதுனால நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம 2021ல யூரியா இறக்குமதியை தடை பண்ணதுனால தான் ஸ்ரீலங்கா மிகப்பெரிய அளவுக்கு எக்கனாமிக் கிரைசிஸ்ல மாட்டுச்சு. ஸ்ரீலங்கா மாதிரியான ஒரு நாட்டோட எக்கனாமியை அடி வாங்குறதுக்கு அமோனியா மிக முக்கிய காரணமா அமைஞ்சுது.